ஹாய் மக்களே, நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாக்கா மரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டாக போயிருக்கு. ஸோ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் காய்ச்சி இருக்குது. ஸோ இந்த மரத்தில் ஏறி அதாவது கட்டை வச்சு நம்ம இதுலேருந்து அறுவடை செய்ய போகிறோம் பழங்கள். ஸோ வாங்க கொய்யாக்கா எத்தனை இந்த செடியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, நல்லா பெரிய மரம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து இருக்கிற ஒரு மரம். இதோட காய் சின்ன சின்னதாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அறுவடை பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இந்த கொய்யாக்கா மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொய்யாக்காங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் மரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது, அதனால் பழங்கள் பழுத்த பழங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நல்ல பழுத்த கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க மக்களே. ஸோ மரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்குது இந்த கொய்யாக்கா. ஸோ ஒன்று அறுவடை பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, இதுலேருந்து நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ நல்லா செங்காயாக இருக்குது, அதனால நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ கட்டை வச்சு எங்கள் மாமாவை பார்த்தீங்கன்னா எல்லா கொய்யாக்காவும் பறிச்சிட்ருக்காரு. பாருங்கள் நல்லா பழுத்த பழம். ஒன்று விழுந்துச்சு, அதுக்கு மேலேயே அப்படியே இருக்கு பாருங்கம்மா. அப்படியே அந்த அந்த செடியோட அப்படியே இது பண்ணிடு. பழுத்த காய் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால பழங்கள் வந்து பறிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஒன்று தேடி தேடி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறதே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழம். எல்லாமே கீழே விழுந்துச்சு, அப்புறமா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்து பறிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ டாப்பில் இருக்குது, போயிருக்க கிளைங்கள்லே டாப்பான கிளையில் பார்த்திங்கன்னா 2 கொய்யாக்காய் இருக்குது. ஸோ அது வந்து பறிச்சிக்கலாம். மாட்ட மாட்டேது, ரொம்ப ஹைட் இல்லை. எங்கே விழுந்தது? ஸோ செடிங்கள் நடுவில் பார்த்திங்கன்னா விழுந்துருக்கு. இதில் நம்மளுக்கு பழங்கள் எங்கே விழுந்ததுன்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேடி தேடி ஒரு பழம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து பாருங்க நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் தேட முடியல. ஸோ எல்லாமே எடுத்துட்டோம். கொய்யாக்காய் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கொய்யாக்காய் மரம். ஸோ இதுலேயும் காய்கள் இருக்குது, நம்ம பறிச்சிக்கலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் பிஞ்சுக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த வாரம் நம்ம அறுவடை செய்யலாம், ஏன்னா ஓரளவுக்கு காயாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்காயாக இருக்கிறது, பழுத்த காயாக இருக்கிறது நம்ம பறிச்சிக்கிட்டோம். நிறைய காய் இருக்குது, அடுத்த வாரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பழுக்கும். ஸோ இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து கழுவி சாப்பிட்லாம் வாங்க. வாஷ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, செம்ம இனிப்பாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொய்யாக்காய் நம்ம செடியிலேருந்து அப்படியே பறித்து சாப்பிட்றோம். ஃபைனலாக இந்த காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ டைம் கிடச்சிதுன்னா என்னோடய சேனலை விசிட் பண்ணி நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.